வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் என்னுடைய ஜூலை மந்த் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ரியல் ஃபிகர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும்பொழுது எனக்கெலாம் மனசே வந்து வேதனையாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் எதிர்பாராத அளவுக்கு இபி பில் வந்து அதிகமாக வந்துருச்சு. மற்ற செலவுகள் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். இன்னொன்று இப்போ வர நாள் ஆக எல்லா பொருட்களோட விலையுமே ஏறிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நம்ம விலை உயர்வை சமாளிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை எல்லாமே நம்ம ஒன்றுனா இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணி உங்களோட பட்ஜெட்டோட அதிகமான செலவு வந்துச்சா, இல்லை பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா, இல்லை பட்ஜெட்டை விட கம்மியான செலவு பண்ணி ஏதாவது அமௌண்ட் சேர்த்திங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் பணம் சேமிச்சேன்னு சொல்லலாம், சேமிக்கலன்னு சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விலை உயர்வை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு செலவையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். மளிகை சாமான் செலவாக இருக்கட்டும், காய்கறி, இபி பில்லு, பெட்ரோல் எல்லாமே. அப்போ ஒவ்வொரு செலவையும் சமாளிக்கிறதுக்கு தனித்தனி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இபி பில்லை குறைக்கிறது எப்படி, பெட்ரோல் செலவை எப்படி குறைச்சி நம்ம பணம் சேமிக்கலாம், தண்ணீர் எப்படி சேமித்து பணத்தை சிக்கனமாக சேமிக்கிறது, தண்ணீரை நீங்கள் சேமித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், பாதி காசு நம்ம மிச்சம் பண்ணிடலாம். அப்புறம் எண்ணெயை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செலவு வராமல் எப்படி நம்ம பணம் இந்த மாதிரி எல்லா செலவுக்கும் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். உங்களுக்கு கிளியர் கட் ஒவ்வொரு செலவுகளையும் எப்படி குறைக்கிறதுன்னு தனித்தனி வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜூலை மந்த்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேட்டகிரி கிராசரி. ஸோ இந்த மாதம் கிராசரி வந்து பார்த்திங்கன்னா 3500 நான் பட்ஜெட் எடுத்து வச்சேன். பார்த்திங்கன்னா 3500 காலியாச்சு. ஸோ கிராசரி வீடியோ போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3500 கம்மியாக தான் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இடையில அது இல்லை, அந்த பொருள் இல்லை அப்படின்னு சிங்கிளாக அங்கங்கே வாங்கி ஒரு கொஞ்சம் கூட என்னால் பணம் மிச்சம் பண்ண முடியல. ஜஸ்ட்டு அந்த மணி சேலஞ்சுக்காக எடுத்து வச்ச அந்த அமௌண்ட்டு தான் மிச்சம் பண்ணதுன்னு. பட் ஆக்சுவலாக கணக்குப்படி பார்த்தா 3500 காலி ஆகிடுச்சு. சரி, இனி வந்து சரிப்பட்டு வராது, அடுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் 1320 ரூபா எடுத்து வச்சேன். நம்ம இங்கே 33 ரூபா தானே, சில நாள் 34ன்னு வாங்க, 44ன்னு வாங்க. சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் வாங்குகிற கடையில் டக்குன்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா பால் இருக்காது. இந்த மாதிரி நிறையா விஷயத்தினால வேறு கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 44 ரூபா கணக்கு பண்ணி எடுத்து வைப்போம். இன்கேஸ் நம்ம இப்போ ஏதாவது ஒரு மளிகை கடையெல்லாம் வாங்கினீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பால் கடையில் ஆவின் பால் பூத்தில் வாங்கினா தான் 1 லிட்டர் வந்து 43 ரூபாய்க்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஆவின் பால் பூத்துலேயே வாங்கி ஒவ்வொரு ரூபா மிச்சம் பண்ணி அதில் 30 ரூபா மிச்சமாகிடுக்கு. பெருசாக மற்றபடி வேறு எதுவுமே அதில் மிச்சம் பண்ணேன். அந்த 30 ரூபாய் எப்போதும் போல் நான் உண்டியில் போட்டுட்டேன், தேவைன்னா எடுத்துக்கலான்னு தான் நான் போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் பால் கவர்லையும் வந்து பார்த்திங்கன்னா 1320 ரூபா எடுத்து வச்சு 1290 ரூபா அப்படியே ஃபுல் அமௌண்ட்டும் காலி ஆகிடுச்சு. அடுத்து காய்கறி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா ஃபுல் காலி. ஸோ காய்கறிலையுமே என்னால் பெருசாக மிச்சம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு காய்கறி ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 250 ஆகிடுச்சு. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஒரு 200 ரூபா நான்வெஜ் கவரில் மிச்சமாகிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பெருசாக மிச்சம் பண்ண முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாரம் அதிகமாக இருந்துச்சு, 2வது வாரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாரம்லாம் 300 போட்டாங்க சிக்கன். 2வது வாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 260 240 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஸோ அதனால் அந்தன்ட்டு அதில் ஒரு 200 பாக்கி இருந்துச்சு. கேஸ் சிலிண்டர் இந்த மாதம் புக் பண்ணல, அதனால் கேஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதம் கேஸுக்கு எடுத்து வச்ச அந்த 1000 ரூபா தான் வந்து நான் வந்து மிச்சம் பண்ண அதிகபட்ச அமௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் மிச்சமாச்சு அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். எனிவேஸ் அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. கேஸை வந்து சிக்கனமாக ஒரு மாதத்துக்கு புது சிலிண்டர் வாங்காமல் கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஸோ அதனால் கேஸ் பணம் ஒரு 1000 ரூபா மிச்சமாகிடுக்கு. ஸோ இந்த முதல்ல 5 செலவில் வந்து பார்த்திங்கன்னா
எப்போதுமே மளிகை சாமானில் நான் எப்போதும் ஒரு இரநூறுவா மிச்சம் பண்ணிடுவேன். ஸோ அது பண்ண முடியல. காய்கறியில் ஒரு 10 20 ரூபா மிச்சம் பண்ணி அது பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு ரேட்டு ஏறி இருக்குது. ஸோ அதுதான் உண்மை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து எப்போதுமே 1200 காலி ஆகிடும். என்னவோ வந்து இந்த மாதம் ஒரு 50 ரூபா மிச்சமாயிருக்கு. 1150 ரூபா செலவாயிருக்கு. சரி, ஏதோ ஓரளவுக்கு சிக்கனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் எனக்கு பெட்ரோல் செலவு 1200னா 1200 காலி ஆகும், இல்லை 50 100 எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஏன்னா பெட்ரோல் ரேட்டும் அதிகமாக ஏறிடுச்சு. நம்ம முன்னாடி 200 போட்டால் நான் வந்து 8 நாள் ஓட்டுவேன். இப்போ 200 போட்டால் ஒரு 6 நாள் வந்தால் கூட பரவாயில்ல, 5 நாள் 4 நாள்லேயே தீர்ந்துடுது. ஆனால் இது பெட்ரோல் செலவுமே நான் கம்மி பண்ணுறதுக்கு அடுத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் தான் அந்த பெட்ரோல் செலவை குறைப்பது எப்படி அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கேபிள் பார்த்திங்கன்னா 350 ரூபா அப்படியே ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அதில் பெருசாக அமௌண்ட்டு மிச்சமாக இருக்காது. இபி பில் தான் வந்து எனக்கு அதிர்ச்சியை ஊட்டினேன். இது வரைக்கும் நான் ஹையஸ்ட்டு கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 4500 பில் வந்திருக்கு. நான் இபிக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 எடுத்து வைப்பேன். ஸோ 2 மாதத்துக்கு வரைக்கும் இபி பில் கட்டுறோம். 2000 கையில் இருக்கும். பார்த்திங்கன்னா 2000 தான் வரும். 4500 அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ டிவிலலாம் பார்த்தா நியூஸில் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, அதனால் திரும்பி கணக்கு எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனிவேஸ் அது எனக்கு வந்து பெருசாக புரியலை. 4500 பில்லும் கட்டியாச்சு. ஆக்சுவலாக பார்க்க போனால் 2000 கை காசு, 2500 எமர்ஜென்சி சேவிங்ஸ்லேருந்து எடுத்து தான் கட்டியிருக்கேன். ஏன்னா பட்ஜெட்டில் கட்டுறதுக்கு வேறு அமௌண்ட் இல்லை. ஸோ எமர்ஜென்சி சேவிங்ஸ்லேருந்து இந்த 2500 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கடன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நானே என்கிட்ட கடன் வாங்கின மாதிரி திரும்பி அந்த 2500 அந்த எமர்ஜென்சி சேவிங்ஸில் போட்டுறணும். அதனால் நான் வந்து 2500 சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கையில் வச்சுருந்த 2000 போட்டு 4500 கரண்ட் பில் கட்டிட்டேன். பட் உங்கள் வீட்டுக்கெலாம் எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நியூஸ்லலாம் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 அப்படியே காலி ஆகிடுச்சு. இதர செலவுகளில் 1430 வந்து மிச்ச காசு வச்சுருந்தேன். அதான் பட்ஜெட் அமௌண்ட்டு. அதில் 1180 காலி. இது எப்போதுமே இந்த அதர்ஸில் வந்து பெருசாக அமௌண்ட்டு தங்காது. ஆனால் இந்த மாதம் வந்து ஒரு 250 மிச்சமாச்சு. ஸோ அப்போ ஆக மொத்தம் இந்த மாதம் நான் சேமித்தது பட்ஜெட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1530 530 தான் கணக்கு. 1000 வந்து பார்த்திங்கன்னா கேஸ் புக் பண்ணல. ஸோ அதனால் மொத்தமாக 1530. இந்த இபி பில் மட்டும் கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட காசு சேமிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். நீங்கள் எல்லாருமே ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.